காற்றின் குரல். ஹலோ மக்களே, காற்றின் குரலாய் மனதின் பக்கங்களில் உங்களோடு இணைவது உங்கள் சகி. இந்த இரவு மொத்த உலகமும் தூங்குற மாதிரி தெரியும். ஆனா ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் யாரோ ஒருத்தவங்க இன்னும் விழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரல. ஃபோன் எடுத்தேன், ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வீடியோ, அதுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோ, அதுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோ. அதுக்குள்ள நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அப்புறம்தான் போனை ஒரு நிமிஷம் வச்சேன், சுத்தி பார்த்தேன். எங்க பார்த்தாலும் ஒரே அமைதி. ஆனா உள்ள மட்டும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு நாள் முழுக்க நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சேன். நான் சிரிச்சேன். ஆனா அது உண்மையா? நான் பேசினேன். ஆனா அது என்னோட மனசுல இருந்து வந்ததா? ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம கையில இல்ல. நம்ம கையில இருக்கிற அந்த சின்ன ஸ்கிரீன்குள்ளதான் எல்லாமே இருக்குங்கிறது புரிஞ்சுது. காலையில எழுந்த உடனே நம்ம முகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போனை தான் பார்க்கணும், இல்லையா? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி, குட் நைட் சொல்றதுக்கு முன்னாடி கூட நம்ம போன் கிட்ட தான் பேசுறோம். சில நேரம் என்ன தோணுதுன்னா, நம்ம வாழ்க்கையில நம்மளோட முக்கியமான உறவு இப்போ மனிதர்களா இல்ல இந்த டிவைஸா? நம்ம சிரிப்பு கூட இப்போ நேச்சுரலா இல்ல. கேமரா ஓபன் ஆனாதான் அந்த சிரிப்பு கூட ஃபேஸ்ல வந்து செட்டில் ஆகுது. நம்மளோட ஃபீலிங்ஸ் டைப்பிங் பாக்ஸ்ல அடைக்கப்பட்டு போயிடுச்சு. டைப்பிங்னு காட்டுற அந்த 3 டாட் தான் பல நேரம் நம்ம மனசை குழப்பத்திலேயே வச்சிருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கிற போன்ல தான் ஓடிட்டு இருக்குதா, இல்ல நம்ம கையில இருந்தே தவறி போயிடுச்சா? ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா போதும், நம்ம மனசு குதிக்கும். ஆனா யாராவது நம்ம பேரை நேர்ல கூப்பிட்டா அதுதான் அதை விட பெரிய சந்தோஷம்னு நம்ம மறந்துட்டோம். நம்ம ஸ்டேட்டஸ்ல போடுற வார்த்தைகள் தான் நம்மளோட உண்மையான உணர்வுகளா, இல்ல யாராவது கவனிக்கணும்னு போடுற சின்ன சைகையா? ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம ஆன்லைன்ல ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா ஆஃப்லைன்ல எவ்வளவு பேர் உடைஞ்சு போயிருக்கிறாங்க. ஒரு காலத்துல யாராவது நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருந்தா கூட அவங்க பேசாம இருந்தாலும் ஒரு பிரசன்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு ஃபோன் வைப்ரேஷன் மூலமா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுது. பல நேரங்கள்ல ஃபோன்லேயே மூழ்கி இருக்கிறதுனால யாரு நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கறது கூட புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துருந்தேன். எதிரில் ஒரு கப்பல், 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா 2 பேர் கையிலையுமே ஃபோன் தான் இருந்தது. ஒருத்தர் கூட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கல. அங்க ஒரு சைலன்ஸ் தான் இருந்தது. அந்த சைலன்ஸ் ரொம்பவே ஹெவியா இருந்தது. அது சண்டைனால ஏற்பட்ட சைலன்ஸான்னு கேட்டா இல்ல, அது ஒரு கனெக்ஷன் இல்லாத சைலன்ஸ். அப்போதான் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையும் இந்த மாதிரி தான் போயிடுமோன்னு. நாம இப்ப பேசுறதெல்லாம் டைப்பிங்கா மாறிடுச்சு. நம்ம உணர்ச்சிகள் எமோஜியா மாறிடுச்சு. நம்ம காதல் கூட லாஸ்ட் சீன் அண்ட் ரிப்ளைல முடிஞ்சிருது. ஒரு டைப்பிங்னு வரும் அந்த 3 டாட்ஸ்ல தான் பல நேரம் நம்பிக்கையே இருக்குது. அது டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா மனசு அப்படியே உடைஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் போனை வச்சுட்டு என் மனசோட நான் பேச ட்ரை பண்ணேன். முதல்ல அது சும்மா இருந்தது, பின்னாடி மெதுவா பேச ஆரம்பிச்சது. நீ ரொம்ப பிஸி ஆயிட்டல, என்ன கேட்கறதே நீ மறந்துட்ட அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஒரு வரி என் மனசை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. நான் என்னோட மனசையே நிராகரிச்சிட்டு இருக்கிறேங்கிறது புரிஞ்சுது. நம்ம எல்லாருமே கனெக்ஷனை தேடுறோம். ஆனா நம்மளை நாமளே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியாம கனெக்ஷனை தேடிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம மனசு எத்தனை பேரோட கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு நாள்ல
குறைஞ்சது கொஞ்ச நேரமாவது ஃபோன் இல்லாமல் இருக்கணும்னு. நம்ம மனசோட பேசணும், நம்ம ஃபீலிங்ஸை கேட்கணும். ஏன்னா இந்த உலகம் எவ்வளோ வேகமாக போனாலும் நம்ம மனசு ஸ்லோவாக தான் நடக்கும். சரி, இது வரைக்கும் மனதின் பக்கங்கள் கேட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஃபோனை வச்சுட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. நாளைக்கு இன்னொரு பக்கத்தில் சந்திப்போம்.